பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த காலை பொழுது எப்படி இருக்கிறது? பல பிரச்சனை, பல போராட்டம் முன்னால வந்து நிக்குதா? ஒரு கடற்கரையில நிக்கிற கடல் அலை வருகிற சத்தம் கேக்குதா? அலை அலையா பிரச்சனை வருதுங்க. ஒண்ணு மாத்தி ஒண்ணு, ஒரு அலை போனா அடுத்த அலை வர்ற மாதிரி, ஒரு பிரச்சனை போனா அடுத்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்குதா? ஒன்னும் பயப்படாதுங்க. என்னதான் வந்தாலும் இந்த கடலுக்கு ஒரு கரை ஆண்டவர் குறிச்சிருக்கிறார்ல, அதை தாண்டி அலை வர முடியாது. எந்த பிரச்சனையும் தேவன் குறித்த எல்லையை தாண்டி உங்களை மேற்கொள்ள முடியாது. பிறகு எதுக்கு பயப்படணும்? பயப்படாதங்க. சரி, இது எந்த கடல் அப்படின்னு பாக்குறீங்களா? செங்கடல். வேத புஸ்தகத்துல சொல்லிக்கல ரெட் சி அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் விடுதலையாக்கி கொண்டு வந்த போது இந்த கடலின் ஒரு பகுதியில், இந்த எக்ஸாக்டா இந்த இடம் கிடையாது, அது வந்து எகிப்து அந்த கேரோ பக்கத்துல, அந்த மெயின் இடத்து பக்கத்துல இருக்கிற இடம். அங்க அவங்க வந்து தங்கி இருந்தாங்க. பார்வோனுடைய சேனை இவர்களை மறுபடியும் அடிமைப்படுத்தணும், இவங்க இல்லாட்டா நம்ம நாட்டுல வேலை நடக்காது, கட்டட வேலையில செய்ய முடியாது, இந்த அடிமைகளை விட்டால் எப்படின்னு சொல்லி அவருடைய மறுபடியும் அடிமைப்படுத்த தன் ரத படையோட கூட வருகிறான். அந்த காலத்துல எகிப்து தேசம் வந்து உலகத்துல பிரபலமான ஒரு தேசம். அதனுடைய ராஜா பார்வோன், அதனுடைய சேனை, எகிப்தினுடைய ரதப்படை வருதுனால எல்லாம் பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான சாம்ராஜ்யமாக இருந்திருக்கிறது. அந்த மாதிரி உள்ள ஒரு சூழ்நிலையில இந்த ரதப்படையோடு கூட பார்வோன் தன்னுடைய சேனையை திரட்டி கொண்டு வருகிறார். ஒரு பக்கம் பார்வோனுடைய சேனை அடிமைப்படுத்த வருகிறது, இன்னொரு பக்கம் செங்கடல். இந்த தண்ணிகளை எப்படி தாண்டி போக முடியும்? 30 லட்சம் மக்கள், கிட்டத்தட்ட 30 லட்சம், 6 லட்சம் புருஷர்கள்னே பைபிள்ல சொல்லப்படுகிறது. பெண்கள், குழந்தைகள், வயசானவங்க எல்லாம் சேர்த்தா 30 லட்சம் பேரு. எப்படி இதை தாண்டி வர முடியும்? அதாவது இது அந்த பக்கத்துல இந்த பக்கத்துக்கு 18 கிலோமீட்டர் ஆழம், வந்து கிட்டத்தட்ட 100 அடி ஆழம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அப்போ இந்த மக்கள் எல்லாம் பயப்படுறாங்க. 2 பக்கமும் ஆபத்து, தப்புறதுக்கு வழியே இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை. நீங்க அந்த மாதிரி நெருக்கத்துல இருக்கீங்களா? தப்பி போவதற்கு வழியே இல்லை. இந்த பக்கமும் ஆபத்து, அந்த பக்கமும் ஆபத்து, இந்த பக்கம் ஒரு நெருக்கம், அந்த பக்கம் ஒரு நெருக்கம். கலங்குறீங்களா? வழி இல்லாத இடத்துல கர்த்தர் வழி உண்டாக்குவார். ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? பயந்து கொண்டிருந்த தேவ பிள்ளைகளை பார்த்து, யாத்திரா 34:13 பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை பாருங்கள். ஸ்டாண்ட் ஸ்டில் அண்ட் see the salvation of the Lord today. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை பாருங்க. நீங்க பயப்படாதுங்க. சூழ்நிலை கண்டு பயப்படாதுங்க. பார்வோனுடைய சேனை கண்டு பயப்படாதுங்க. செங்கடலை கண்டு பயப்படாதுங்க. நீங்க நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பு அற்புதத்தை பாருங்கள் என்பதாக ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. ஆண்டவர் என்னங்க செஞ்சிட்டார் அப்படின்னு கேட்டா, கடல் 2 பிளந்துட்டார். 18 கிலோமீட்டருக்கு இந்த கடல் 2 பிளக்கப்பட்டு வெட்டாந்தரை, ட்ரை லேண்ட் என்று சொல்லப்படுகிறார். தண்ணி இருக்கிற இடத்துல தண்ணி போனா கூட அந்த ஈர பசை இருக்கு, அது கூட இல்லை. அதுதான் அற்புதம். இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதம் செய்கிறது தான் ஆண்டவர். நடுவில் அந்த ஜனங்களை வழி நடத்தி தப்புவித்தார் என்பதாய் பார்க்கிறோம். அதே ஆண்டவர் உங்களுக்கான ஒரு வழியை திறக்க போகிறார். ஒரு வழியும் இல்லை, எல்லா பக்கம் ஆபத்துன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்காக எதிர்பாராத ஒரு வழியை கர்த்தர் திறக்க போகிறார். நீங்க சும்மா நின்று கொண்டு வேடிக்கை பாருங்க, ஆண்டவர் அற்புதம் செய்யறதை நீங்க காண்பீங்க. பயப்படாதங்க. பயப்படுகிற அந்த சூழ்நிலை மாறும். உங்களை பயப்படுத்துகிறவர் காணாம போயிடுவாங்க. உங்களை பயப்படுத்துகிற பிரச்சனைகள் காணாமல் போய்விடும். உங்களை பயப்படுத்துகிற பிசாசின் கிரியைகள் எல்லாம் இல்லாமல் போய்விடும். பயப்படாதங்க, தைரியமா இருங்க. சரியா? அன்றைக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் இன்றைக்கும் அற்புதம் செய்கிறவர். தன்னுடைய ஜனத்திற்காக எந்த காரியத்தை செய்ய அவர் ஆயத்தமாய் இருக்கிற தேவன். நீங்க அவருடைய பிள்ளை தானே, அவரை பின்பற்றுகிறீங்க தானே, அவரோட நடக்கிறீங்க தானே. அப்ப இயேசுவோட நான் நடக்கிறேன், பேசுறேன், அவரோட பழகிறேன், அவர் தான் என் ஆண்டவர், கரம் பிடித்து நடத்துகிறான்னு அனுபவம் இருந்தா கட்டாய அற்புதம் செய்வார். இப்ப அதுக்கு தான் ஜெபிக்க போறேன். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க இன்றைக்கு நான் ஜெபிக்க போகிறேன். நம்ம ஜெபிக்கலாம். அப்படியே நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன காரியம், கண்முன்னால நிறுத்தி ஜெபிங்க. தகப்பனே,
அன்றைக்கு அற்புதம் செய்து கடலை 2ஆக பிளந்து உம்முடைய ஜனத்திற்கு வழி உண்டாக்கின தேவன் இந்த மகனுக்காய் இந்த மகளுக்காக ஒரு வழியை நீங்க உண்டாக்கணும். ஒரு அற்புதம் நடக்கணும். இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு காரியம் நடக்கணும். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் வழி திறக்கப்படட்டும். பயப்படுத்துகிற விரோதமாய் எழும்புகிற வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போகட்டும். இன்றைக்கே அந்த அற்புதத்தை உம்முடைய பிள்ளைகள் காணணும். இன்றைக்கே வழி திறக்கப்படணும். இன்றைக்கே காரியங்கள் மாறுதலா முடியணும். ஆண்டவர் அற்புதம் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.